தமது முதற்பேறானவரை உலகத்தில் பிரவேசிக்கச் செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறவர் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசியாதவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகைகளை முடிந்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகைகளை முடிந்து ஓய்ந்திருப்பான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கானையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தாண்டையிலே சேர கடவோம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாயும் பின்பற்றுகிறவர்களாயும் இருந்து காத்திருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வாதிக்கவே ஆசீர்வாதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல,
தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக் கடவோம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.